பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். என்னன்னா, ஆகார் சாராயை பார்க்கும்போது அற்பமா பார்த்துட்டாங்களாம். இது ஒரு பெரிய இஷ்யூவா இங்க மாறுது. அப்ப சாராய்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. நம்ம என்னைக்குமே ஒருத்தரை தவறா பார்க்கவோ தவறா நினைக்கவோ கூடாது. தவறா பார்க்கறது அப்படின்னா, அவங்க இப்படிதான் மோசமானவங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் மற்றவங்களை பார்க்கும் போதும் சிந்திக்கும் போதும் நினைக்கும் போதும் அந்த மாதிரி தவறாவே நம்ம பார்க்க கூடாது. அந்த பார்வை என்ன செஞ்சிடும்னா கடைசி வரைக்கும் கொண்டு. சாராய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறை என்னன்னா, தன்னால இதோ குழந்தையை பெத்துக்க முடியலன்ற ஒரு குறை. இந்த குறைய வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதோ அவங்கதான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பணிப்பெண்ணை ஆபிராமோடு சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆகார் கர்ப்பம் தரித்தோன்னு அந்த ஆகாருடைய பார்வை மாறுது. என்னை அற்பமா பாக்குறாங்க. அங்கதான் ஒரு பெரிய சண்டையே உண்டாகுது. பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு வசனம் சொல்லுது. பிசாசு எப்படி வருவான் அப்படின்னா, நாம் கோவப்படும் போது வருவான், எரிச்சல் படும் போது வருவான், தாழ்வு மனப்பான்மைப்படும் போது வருவான், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது பிசாசு நமக்குள்ள வந்துடுவான். அப்ப என்னைக்குமே நீங்க தெரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஜெபிச்சீங்கன்னாலே ஆண்டவர் உங்களை அழகா வழி நடத்துவார். தேவ ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். வாக்கு தத்தம் கொடுத்து வழி நடத்துவார். இதோ அந்த வாக்கு தத்தங்களையும் ஆலோசனையும் கேட்டு முன்ன பின்ன நகர்ந்து போகவே கூடாது. காத்திருக்கணும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஆண்டவர் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா இங்க சாராய் காத்திருக்கவே இல்லை. உடனுக்குடனே ஆண்டவர்கிட்ட கேட்காம செஞ்சுட்டு இப்ப மட்டும் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் நடுவுல நியாயம் தீர்ப்பாராகன்னு சொன்னா ஆண்டவர் நியாயம் தீர்த்துருவாரா? அது தவறு. ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு சபைக்கு ஊழியத்துக்காக நான் கடந்து போயிருந்தேன். அங்க ஒரு வாலிப பையனை பார்த்தேன். அந்த வாலிப பையனுக்காக நான் ஜெபித்த போது அந்த சபை மக்களும் சரி, அந்த பையனுடைய குடும்பத்தினரும் சரி சொன்னாங்க, அந்த பையனை நம்பாதீங்க, அந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஒரு சில சண்டை சச்சரவுல இருக்கிறான் பையன், உங்களை தாக்கிடுவான், நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு நானும் ஒரு சில செகண்ட் நினைச்சேன், இந்த பையன் தவறான பையன் போல இருக்கு, இத்தனை பேர் சாட்சி சொல்றாங்களேன்னு சொல்லி. ஆனா ஆவியானவர் சொன்னாரு, இல்ல, நீ நம்பு, இந்த தம்பிய நீ நம்பு, நான் அவனை ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். நீ நம்பு. அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் நம்புறேன்னு சொல்லி அவனை முழங்கால் படியிட சொல்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவனுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் அந்த பையனை தொட ஆரம்பித்தார், அந்த வாலிபனை தொட ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த வாலிபன் ஒரு ஊழிய பாதையில நல்ல கீபோர்டு போடுற ஒரு வாலிபனை போல கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வை பாருங்க, யாரையுமே தவறா பார்க்கல. ஆனா ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாத்தையும் தவறா பார்க்கறதுனாலதான் தவறாவே புரிந்து கொள்ளுகிறோம். இதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சாராயை போல நாங்க இருக்கக்கூடாதுப்பா. எத்தனை பேர் எங்க வாழ்க்கையில வந்தாலும் அத்தனை பேரையும் நன்மையின் பார்வையில நாங்க பார்த்து உம்மை போல வாழணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள பிசாசுக்கு நாங்க இடம் கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தியானித்து வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோட இணைந்து ஜெபிச்சிருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவாராக. God bless you.